அப்பா சாமி, நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தயவு செய்து எதையுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் சரி, அந்த குழப்பத்துக்கு நீங்களே தீர்வு கண்டுக்கோங்க. அது தப்போ சரியோ, அது எதுவுமே எல்லாமே உங்களால் வந்ததாகவே இருக்கட்டும். அதே சமயம் ஏதாவது ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு வேலையிலையோ இல்லை வீட்டிலையோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது, அது ஒருத்தர்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு சொல்லாதீங்க. அப்படியே சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசுகிற எல்லாரும் பழகுற எல்லாரும் பார்த்தா க்ளோஸாக தெரிவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்மளை பற்றி தெரியும், நம்மளோட வேலையை பற்றி தெரியும், நம்மளோட சூழ்நிலை பற்றி தெரியும். அப்படி தானே நினச்சிட்ருக்குறீங்க? அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கெல்லாம் உங்களை பற்றி தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் உங்களை டீப்பாக வந்து தெரியும். அது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட மட்டும் எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுங்கள், எல்லாத்துட்டையும் பண்ணாதீங்க. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தவங்களோ, அதாவது உங்களோட பழகுற ஒரு ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவோ, அம்மா அப்பாவோ, அக்கா தங்கச்சி யாரை வேணாலும் இருக்கட்டுமே, முதல்ல அவங்களுக்கு உங்களோட வேலையை பற்றின எந்த ஒரு அறிவுமே இருக்காது, எந்த ஒரு நாலேஜுமே அவங்களுக்கு இருக்காது இல்லையா, தெரியாது இல்லையா. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் என்னோடய வேலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த சமயத்தில் இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில சமயம் எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகுது, ஐயோ என்னடா நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னு வெக்ஸ் ஆகுதுன்னு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நம்ம எதேச்சியே சொல்லுவோம். ஏதாவது ஒரு சொல்யூஷன் அங்கே கிடைக்கலாம், இல்லை ஆறுதலாக 2 வார்த்தை கிடைக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆதங்கத்தில் நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. அப்போ உங்களோட வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சால் தானே உங்களுக்கு கரெக்டான கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க, எச்சா உங்களை எரிச்சல் தான் பண்ணுவாங்க, உங்களை கஷ்டம்தான் கொடுப்பாங்க. என்னென்னா, இது என்ன ஒரு வேலை, இதுக்கெல்லாம் எதுக்கு நீ புலம்புற, நீ இப்படி பண்ணினா கரெக்டாக இருக்கும், அதை விட்டு போட்டு நீ சும்மா புலம்பிகிட்டே கொண்டிருக்கிற அப்படின்னு நமக்கு அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. நம்ம வேலையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நீ இதை பண்ணினீன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் சத்தியமாக அதை நம்மளால் பண்ணவே முடியாது. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வேலையினா என்னன்னே தெரியாது. அதில் இருக்கிற கஷ்டங்களோ பிரச்சனைகளோ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் அப்படி இருக்கிற ஆளுகிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆறுதலோ சொல்யூஷனோ கிடைக்கும்? எச்சா உங்களை குழப்பம் பண்ணி விடுவாங்க, எச்சா உங்களை டென்ஷன் தான் பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால் என்றைக்குமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் தேடிக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே முடிவு தேடிக்கோங்க. அடுத்தவங்களை தேடி ஓடவே ஓடாதீங்க. இது எப்போவுமே நம்மளுக்கு நிரந்தரமும் கிடையாது. நம்மளோட முடிவும் நம்மளோட ஆறுதலும் தான் நம்மளுக்கு எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். அடுத்தவங்க யாருமே நம்மளுக்கு நிரந்தரமாக கூட வந்து நிற்க மாட்டாங்க. அது யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறாங்களே. சில வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டுன்னு. இருக்கட்டும், தப்பு இல்லை. பட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவாங்கன்னு நீங்கள் தேடிட்டே இருக்கக்கூடாது. அப்போ உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழவே மாட்டீங்க. ஒருத்தர் தேடி ஓடிட்டே இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம முடிவை நம்ம தான் எடுக்கணும்.